Hi friends, welcome to our channel Ammi Chutney. நம்மளோட Ammi Chutney சேனல்ல எவ்ரி மண்டே ஹெல்தியான டயட் ரெசிபீஸ் இல்லனா மில்லட்ஸ் ரெசிபீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மில்லட்ஸ் மண்டேல நம்ம பார்க்க போறது ஹெல்தியான கேழ்வரகு தோசை. அதே மாவை யூஸ் பண்ணி ஸ்வீட் தோசையும் செய்ய போறோம். இந்த ரெண்டு தோசையுமே நம்ம கேழ்வரகு மாவு யூஸ் பண்ண போறதுல முழு கேழ்வரகை ஊற வச்சு அரைச்சு தான் செய்ய போறோம். கால்சியம் அதிகமாக இருக்கிற இந்த கேழ்வரகு தோசையை எப்படி செய்யறதுன்றதை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ஹெல்தியான கேழ்வரகு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 ஆழாக்கு கேழ்வரகு எடுத்துக்கலாம். கேழ்வரகு ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால் இதை 5 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். அதே ஆழாக்காலேயே ஒரு ஆழாக்கு முழு உளுந்தும் கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சிடலாம். கேழ்வரகு 5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிரைண்டரில் சேர்த்து மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். கேழ்வரகு அரைக்கும் போது அதில் இருக்கிற தோல்கள்லாம் ரொம்பவும் மையாது, கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும். ஆனால் தோசை போடும்போது ரொம்பவே நல்லா வரும். தோசை மாவு கரைச்சாச்சு. இது 10 மணி நேரம் அளவுக்கு புளிக்கட்டும். உளுந்தையும் கேழ்வரகையும் தனித்தனியாக அரைச்சி உப்பு சேர்த்து 10 மணி நேரம் அளவுக்கு புளிக்க வச்சுருந்தோம். மாவு நல்லாவே புளிச்சு வந்துடுச்சு. இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்தியான ராகி தோசை போட்டுடலாம். இப்போ நமக்கு ஹெல்தியான ராகி தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே மாவுலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் தோசைன்றதுனால மாவு புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். நம்ம இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கறனால தோசைக்கல்லில் லைட்டாக ஒட்டும், அதனால் தோசையை இது மாதிரி கொஞ்சம் திக்காக போட்டுக்கலாம். ஸ்வீட் தோசையில் கொஞ்சமாக நெய் சேர்த்தோம் அப்படின்னா இன்னமுமே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அது மாதிரி தேங்காவை நல்லா நைஸாக துருவிக்கணும். அப்படி இல்லைனா மிக்சியில் போட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் தோசை தீத்தும் போது ஈஸியாக வரும். இப்போ நமக்கு ஹெல்தியான ஸ்வீட் ராகி தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி மில்லட்ஸ் மண்டேல நம்ம பார்த்த இந்த ஹெல்தியான ராகி தோசையும் ராகி ஸ்வீட் தோசையும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மண்டேவும் நல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.